ரத்னகிரி பாலமுருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழா முன்னேற்பாடு குறித்து கோட்டாட்சியர் தலைமையில் ஆலோசனை கூட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கீழ்மண்ணல் அருகே மலையின் மேல் அமைந்துள்ள புகழ்பெற்ற வள்ளி தெய்வானை சமேத ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோவிலில் நடைபெற உள்ள ஆடி கிருத்திகை திருவிழாவை முன்னிட்டு விழா ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அறங்காவலர் தலைவர் பாலமுருகன் அடிமை சுவாமிகள் தலைமை வகித்தார். செயல் அலுவலர் பரந்தாமகண்ணன், நிர்வாகிகள் சிவ அமுது, சீனிவாசன் ஆகியோர் வரவேற்றனர். தாசில்தார்கள் நடராஜன், சண்முக சுந்தரம் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் ராஜி கலந்து கொண்டு ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு பக்தர்களின் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதி, குடிநீர், மருத்துவ உதவி, சுகாதாரம், தீயணைப்பு மற்றும் அவசரகால மீட்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். ரத்னகிரி பாலமுருகன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், பிரமோற்சவம், ஆடி கிருத்திகை உள்ளிட்ட முக்கிய விழாக்கள் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனையுடன் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை விழா ஆகஸ்ட் 5 மற்றும் 6ஆம் தேதி ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதால் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்தில் பொதுப்பணித்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் தங்களது துறை சார்ந்த முன்னேற்பாடுகளை விளக்கினர். மேலும் ஆற்காடு வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன், கீழ்மன்னர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள், கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆடி கிருத்திகை விழாவை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட தீர்மானிக்கப்பட்டது. கனவு தமிழகம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார். நன்றி.